மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இம்போசிஷன் எழுதிய சவுக் சங்கர் மற்றும் மாலதி. ஆக்சுவலாக இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். அதாவது என்னென்னா, நம்ம அடிச்சு விட்றதுக்காக ஒரு தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயாச்சுன்னா என்ன என்ன விஷயம் நடக்குமோ எழுத சொல்லி ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரை வெத்து பேப்பரை கொடுத்து என்ன கண்டென்ட்டை எழுத சொல்லுவாங்களோ, என்ன வாக்குமூலத்தை எழுத சொல்லுவாங்களோ, அதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். காலேஜில் மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த விஷயத்தை அப்படியே வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேள்வி மற்றும் பதில்கள், கேள்வி மற்றும் பதில். கேள்வியை கேட்டு அந்த பதில்களை வந்து மிகப்பெரிய லெவலில், அதுதான் மாலத்தி அவங்க வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. என்ன நீங்கள் கேள்வி மட்டும் சின்னதாக இருக்குது, பதில்கள் பெருசாக இருக்குது, இல்லை பதில்கள் சின்னதாக இருக்குது, கேள்விகள் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லி 2-3 சேனல்ஸ்லாம் வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக அந்த கேஸ் என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, கொலை செய்யப்பட்ட நபர். துரதிருஷ்டவசமாக ஒரு கொலை நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரை வந்து சவுக் சங்கரான டீம், அதாவது சவுக் மீடியா சார்பாக, சவுக் மீடியானாலே அவரோட தான். ஸோ சவுக் சங்கர் ப்ளஸ் மாலதி ப்ளஸ் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சகாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நபரை வந்து கொலை பண்ணுறதுக்காக கூலிப்படையை ஏவி ஒரு ஒரு கூலிப்படையே கொலை பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ வந்து இது ரிலேட்டடாக நாங்கள் உங்களை விசாரிக்கணும், நீங்கள் வந்து இப்படி ஒரு டீமை செட் பண்ணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக என்கொயரிக்காக கூப்பிட்ருக்காங்க. அதாவது குற்றச்சாட்டு ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த என்கொயரி கூப்பிட்டு அது வந்து இது அவர் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலாக நான் என்கொயரி போயிருந்தேன்னா எனக்கு தெரியும் நான் எத்தனை வாட்டி என்கொயரி போயிருக்கேன், எத்தனை வாட்டி சம்மன் கொடுத்துருக்காங்க, எத்தனை வாட்டி நான் ஸ்டேஷனில் ஆஜராகியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ சவுக் சங்கர் அவர்கள் வந்து வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இது வந்து நான் 2வது வாட்டி என்கொயரிக்கு வரும்போது என்னென்னா, எனக்கு அந்த கேஸ் சம்மந்தமாக எதுவுமே கேட்கல. மாலத்தி அவங்களும் சொல்கிறது அதுதான், நீ எங்கெங்கே சொத்து வச்சுருக்க, எங்கெங்கே வீடு வச்சுருக்க, ஸோ உனக்கு வருமானம் என்ன, யூடியூப் சேனலில் நீ எப்படி சேர்ந்த, இந்த யூடியூப் சேனலில் உனக்கு என்ன சம்பளம், உனக்கு என்ன வருமானம், இந்த சேனலுக்கு என்ன வருமானம், சவுக் சங்கரை உனக்கு எப்படி தெரியும், உனக்கு என்ன ஏதாச்சும் ஷேர் இருக்கா, அப்படிங்கிற ஒரு ஜெனரலான கொஸ்டின்ஸே இவங்க கேட்குறாங்க. அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு போலீஸ், ஒரு செல்ஃப் வெரிஃபிகேஷன் மாதிரி. ஓகே, போலீஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், அலக்கழிப்பாங்க, தேவையில்லாத கேள்விகளை கேட்பாங்க. பல கேள்விகளை கேட்டதுக்கப்புறமா தான் திருப்பி லாஸ்ட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறதுக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க சைக்காலஜிக்கலாக வேலை பார்க்க சைக்காலஜியாக என்ன பண்ணுவாங்க, இவனோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இவனுக்கு எங்கேருந்தெல்லாம் வருமானம் வருது, இவனுக்கு யாரெல்லாம் தெரியும். ஸோ இதை வந்து இப்படி விசாரிக்கிற பட்சத்தில் தான் பொதுமக்கள் எல்லாருமே இப்படி தான் விசாரிப்பாங்க. சவுக் சங்கர் அவர்களை மட்டும் இப்படி விசாரிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் சவுக் சங்கர் அவர்களுக்கு எதிராகவோ ஜால்ரா போடுறதுக்காகவோ இந்த கண்டென்ட் கிடையாது. எதுக்காகனா அது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். அதாவது என்னென்னா, சவுக் சங்கர் அவர்களை மட்டும்தான் இப்படி விசாரிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு லேமேனாக சாதாரண ஒரு நபராக போனாலும், மக்கள் நீங்கள் பார்வையாளர்கள் நீங்கள் போனால் கூட இதே கான்செப்டில் தான், இதே வே ஆஃப் என்கொயரியில் தான் பண்ணுவாங்க. என்னென்ன உங்கள் அப்பா என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, உங்கள் தாத்தா என்ன, உனக்கு சொத்து என்ன, உனக்கு என்ன வேலை பார்க்குற, எங்கே வேலை பார்க்குற, உன் ஃப்ரெண்டு யார், உன் ஃப்ரெண்டோட நம்பர் கூட இந்த மாதிரி தான் ஜென்ரலான மக்களுக்கு இதுதான். அப்போ இவங்க வந்து மீடியாவில் இருக்க ரொம்ப சாமர்த்தியசாலிகள், அப்போ இவங்களை கொஞ்சம் கூட ஒரு டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது, சைக்காலஜிக்கலாக அப்படி கார்னர் பண்ண வேண்டியதாக. ஸோ அதை தாண்டி வந்து எக்ஸப்ஷனல் பர்சன்ஸும் கிடையாது. இவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் விசாரிச்சுட்டு விடக்கூடிய எக்ஸப்ஷனல் கேசஸும் கிடையாது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜெயலலிதா அவங்களுடைய ஒரு கேசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-30 மாடிகள் வந்து அந்த கேசஸ் எனக்கு ஞாபகம் வரல. ஒரு பழைய கேஸ். ஆக்சுவலாக என்னென்னா, என்கொயரிக்காக அவங்கள அலக்கழித்தது வந்து உங்களால் வாயால் வர்ணிக்க முடியாது. 10-30 மாடி வந்து அவங்கள ஏற வச்சு, ஏறும்போது பல சீண்டல்கள் இந்த ஆளுங்கட்சிக்காரனுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவனுங்க வந்து அசம்பிளிலேயே இந்த திமுக காரணங்க வந்து சேலையை கிழிச்சது, அவங்க துணியை கிழிச்சது, வாயாலே வர்ணிக்க முடியாத பல துன்பத்தை அவங்க திராவிட மாடல்கள் அப்படிதான் பண்ணானுங்க. அப்போ ஆளுங்கட்சியா இருந்த திமுக அரசாங்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையே, அதாவது அப்பேற்பட்ட ப்ரொஃபைல் அவங்களையே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. யாருன்னா காவல்துறை. ஸோ அப்படி வந்து சவுக் சங்கர் அவர்கள் வந்து இதில் எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் கிடையாது. என்னை வந்து நாங்கள் 12 மணிக்கு வந்தோம், 1:30 மணி வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க, இம்போசிஷன் எழுத வச்சுட்டாங்க. அது இம்போசிஷன் என்ன கேட்ட கேள்வியை நீ மறுபடியும் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்குறீங்க, அதை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு. எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் கிடையாது. நானும் சரி, யார் வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பெரும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இதுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் அந்த கேள்வியும் பதிலையும் சேர்த்து எழுத வச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்படின்னா இவங்களை வேணும்னே ஏதாவது சைக்காலஜிக்கலாக அவங்களை புஷ் பண்ணியிருக்காங்களா? அவங்கள அது என்ன வேணாலும் போலீஸ் அப்படி தானே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக போலீஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது சைக்காலஜி ரீதியாக நம்மளை துன்புறுத்தணும்.
இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அரசியல் ரிலேட்டடா யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து மன ரீதியா அதாவது அவங்க நம்பிக்கையை வந்து இழக்க பண்ணுவாங்க. வைப்பாங்க. அதான் பேசிக்கா. இனிமே இந்த இதே பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, எதுக்குடா பேசணும். இப்போ ரிலேட்டடா இப்போ என்னோட நண்பர் நம்ம ஒருத்தர் வந்து கைதாகியிருந்தார் கோயம்புத்தூர்ல. கைதாகும்போது என்னன்னா, ஒரு விஷயத்த பேசி கான்ட்ரவர்சி ஆகி அங்க வந்து கைதாகிட்டாங்க. கைதாகினதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் டு கரூர், கரூர் டு கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி பல இடங்களை சுற்றி கொண்டு வந்து கடைசியில் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்து கால் பண்ணி பேசும்போது, இந்த கேஸ் விஷயமா பேசும்போது கடைசியில் என்னென்னா, ஆனால் எனக்கு இந்த இனிமேல் இந்த கண்டென்ட்டே வேண்டாம், பேசவே வேண்டாம், வீடியோவே வேண்டாங்கிற அளவுக்கு விரக்திக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, போலீஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இந்த வே ஆஃப் இது என்கொயரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் கிடையாது. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நீ பேசக்கூடாது. நீ பேசுறனா உன்னை இந்த அளவுக்கு தான் மனநீதியாக உளைச்சல் கொடுப்போம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நான் வந்து திரு சவுக் சங்கர் அவர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, அரசியல்வாதிகள் என்னைக்கு நாளாக மாறிடுவாங்க. லைக் வந்து இன்னைக்கு திமுக இருக்கலாம், நாளைக்கு அதிமுக இருக்கலாம், நாளைக்கு தாவைக்கா இருக்கலாம், நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து நாம் தமிழர் கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆட்சி பண்ணலாம், மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து மாற மாட்டாங்க. ஒருத்த வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்து உட்கார்றான்னா ரிட்டையர்ட் லைஃப் வரைக்கும் அன்டில் ஏதாச்சும் ஒரு சிக்கலில் சிக்காதது வரைக்கும் ஹீல் பி இன் தட் பொசிஷன். அவங்க அரசாங்கத்தை ஜால்ரா போட்டுட்டே இருப்பாங்க. லைக் ஒரு கெமிலியான் பச்சோந்தி மாதிரி எல்லா அரசாங்கத்துக்கூடயும் அவனோட வேலை நடக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு, ஏன்னா அப்படிதான் நிதர்சனம் இருக்குதுன்னு சொல்லிதான் இயங்கி ஆகணும், அவனோட பொழப்ப ஓட்டி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரை லைக் வந்து எக்ஸாம்பிள் நான் பேர் சொல்லி நம்ம சொல்லலாம், சென்னை கமிஷனர் அருண் அவர்களையோ வருண் அவர்களையோ யாரையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டார்கெட் பண்ணி சைக்கோ அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் அரசாங்கத்தை பேசுறீங்க, ஸ்டாலினை பேசுறீங்க, உதயநிதி பேசுறீங்க, இல்லை திமுக பேசுறீங்க, அதிமுக பேசுறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அதை விட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு கேரக்டர் அசசினேஷன் மாதிரி, அவருக்கு பைத்தியம், சைக்கோ. அது கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறது என்ன ஆகும்னா, பர்சனல் வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து திமுகவை திட்டுறேன்னா திமுக சார்ந்த நபர்கள் வந்து நம்மளை திட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து எதிர்கட்சியாக மக்கள் சார்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக எடுத்து வச்சு நம்ம மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு பதிலடி யார் கொடுப்பா? திமுகவுக்கு சார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அவன் வந்து நம்மளுக்கு பதிலடி கொடுப்பான். ஸோ இது மாறி மாறி நம்ம வந்து ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அதிகாரிகள் நீங்கள் வந்து கார்னர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அவங்களோட ரோல் இதில் பெரிய லெவலில் ப்ளே ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து சவுக் சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார், என்னை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது ஒரு பெண் போலீஸ் வந்து என்னை வந்து காலுக்கு மேலே கால் போட்டுட்டு என்னை இடிக்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க, ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னா அரசாங்கம் சொல்லி பண்ணுறது கிடையாது. சில அவரே சொல்லியிருந்தார், ஒரு அதிகாரி தான் சொல்லி இதெல்லாம், அதாவது அரசாங்கம் சொல்லி இவங்களை கைது பண்ணியிருப்பாங்க, பிளஸ் இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த டைம் அதுல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதிகாரிகள். அதாவது அரசாங்கம் இவங்களை கையில் எடுக்கும்போது சிக்கனாண்டா சேகர்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல ரோல் அப்ளை பண்ணுவாங்க. ஜஸ்ட் பேசிக் ஹியூமன் திங்ஸ். ஏன்னா இவன் ஜெயிலில் போகும்போது அந்த இடத்துல தான் போலீஸ் அதிகாரிகள் உள்ள வருவான். அப்போ என்னன்னா, கை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்போம். அது நானாக இருந்தாலும் சரி, சவுக் சங்கர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பர்சனலாக பகையை வளர்த்துக்கிட்டோன்னு அதான் நடக்கும். எனக்கு கேள்வி என்னன்னா, திமுக அரசாங்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தானே உங்களோட கேள்வி. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் விதைச்ச விதையை தான் இப்ப அறுத்துட்டு இருக்காரு. திமுகவை விதைச்சது யார்? போன 5 ஆண்டுகளுக்கு. நீங்க சொல்றது கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். என்னன்னா, திமுக விதைச்சது யாரு? திரு சவுக் சங்கர். தூக்கி பிடிச்சி அதான் தூண் மாதிரி நிறுத்தினது யாரு? அதாவது என்னன்னா, எடப்பாடி ஒரு தற்குறி தலைவர், அவருக்கு வந்து ஒரு தலைமை பண்பே கிடையாது. ஸோ வந்து சீமான் வந்து ஆமைக்கரை சீமான். ஆமா. விஜய் வந்து சின்ன பிள்ளை அங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கு, சொப்பு விளையாடுற சின்ன பிள்ளை, பப்பூஸ் சின்ன பிள்ளைங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உங்க எல்லாரும் விஜய் சின்ன பிள்ளை, சீமான் வந்து ஆமைக்கறி, கதை சொல்ற சீமான், எடப்பாடி வந்து தற்குறி எல்லாம் சொல்லிட்டு யாரை தூக்கி பிடிச்சாருன்னா ஸ்டாலின். வாங்கின பெட்டிக்கு அந்த டைம் அது உண்மையா இருக்கணும், இல்ல அதை கடைபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேசி நீங்க பண்ணி நீங்க தான் ஆட்சி பொறுப்புல நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கிடையாது, ஓரளவு மேனிபுலேட் பண்ணீங்க. அந்த டைம்ல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு கிடையாது. இந்த சோசியல் மீடியா அவர் தான் கையை ஆக்கிரமிச்சே வச்சிருந்தாரு. நல்லா மிகப்பெரிய லெவலில் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க எல்லாரும். ஆனா என்னன்னா, எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா, அப்படி நீங்க பேசும்போது நீங்க பணம் வாங்கிட்டு பேசுறீங்களோ, பணம் வாங்காம பேசுறீங்களோ, அப்படி நீங்க பேசும்போது உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிரியேட் ஆகாது. வாட் எவர், திமுக வரலாம், அதிமுக வரலாம். ஆனா திமுக இப்போ வந்ததுக்கு அப்புறம் உங்களை கைது பண்ணாங்க இல்ல, கைது பண்ணி உள்ள வச்சாங்க இல்ல, அப்போ வந்து நின்னது யாரு? சீமான் அவர்கள். இதே சீமான் அவர்கள் தான் இவரை வந்து பிரஸ் மீட்ல உட்கார வச்சு, என் தம்பியை வந்து என்னோட அந்த தொகுதியில
என்னோட வேட்பாளரை நான் வந்து வாபஸ் வாங்கிட்டு அவன் என் வேட்பாளரை நான் நிற்க வைக்காம சவுக் சங்கர் அவர்களை நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவர் சீமான். இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அந்த பேசிக் டிக்னிட்டி இல்ல, அதாவது என்னன்னா இன்கிரிட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்பகத்தன்மையா இல்ல, நம்பகத்தன்மை இல்ல, கிரெடிபிலிட்டி எதுவுமே கிடையாது. ஏன்னா தான் கூட தூக்கி வச்ச சீமான் அவர்களையும் வச்சு செஞ்சவர் சவுக் சங்கர். ஆமா, விட்டு கொடுத்துட்டாரு. அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு உட்காரும் போது கூட அந்த கட்சியில ஐடி விங் தலைவராக இருந்த ராஜசத்தியனை அவர்களையும் வச்சு செஞ்சவர் இதே சவுக் சங்கர். ஸோ அதிமுக இவரை கையில் எடுத்தாங்க, நாம் தமிழர் கட்சி இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தாவேக்கா இவங்களுக்கு கொடுத்து கையில் எடுக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு வந்து ஜானவரோக்கிய சாமியோட பொசிஷன் வேணும்ங்கிறது. இவர் தானே ஒரு கிரேட்டஸ்ட் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. இல்ல அதான் அவர் அதை டிசர்வ் பண்ணல. நான் என்ன சொல்றேன், ஹீஸ் கேப்பபிள். அவர் கேப்பபிளா இருக்கிற பட்சத்துல அவர் போகலாம். பட் அந்த வளைஞ்சே திணிச்சு எனக்கு தாங்க, எனக்கு முட்டாய் தாங்கன்னு கேட்கறது அது என்னன்னா நம்மளுக்கு தகுதி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளுக்கானது தேடி வரும். ஆமா, அந்த உங்களுக்கு தகுதி இருக்கு இல்லைன்னா நான் சொல்லலை. இப்போ என்ன விஷயம்னா அவர் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஜானராகசாமி ஒரு நபர் அந்த தாவேக்கால இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த கட்சி வந்து இந்த அளவு செயல்படுத்த முடியல, விஜயனால தன்னிச்சையா முடிவெடுக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கும்போது அந்த இடத்துக்கு நீங்க ரிப்ளேஸ் ஆகுறதுக்காக தான் அந்த அம்புக்குறியை அடிக்கிறாரு. அந்த கல் அடிக்கிறது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சவுக் சங்கர் அவர்கள் பேசினாங்க. ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு ஊடகவியலாளராக உட்கார்ந்துட்டு நாளைக்கு நம்மளும் ஒரு அரசியல்வாதி ஆகிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும்ல, வச்சு அவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆகலாம்ல. ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது. என்னோட பார்வையில் என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஸோ தாண்டி வந்து அதிகாரிகளை டைரெக்டாக தாக்குறீங்கன்னு பட்சத்தில் நீண்ட நாட்களுக்கு இது நீடிக்காது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஏன்னா சவுக் சங்கர் அவர்களை திமுக ஒரு அஜெண்டாவை போட்டாங்க. ஏன்னா திமுக ஒரு பக்கா பிளான் போட்டிருக்கிறது என்னன்னா, வர எலெக்ஷன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 6 மாதத்தில் எலெக்ஷன் வர காரணத்தினால ஆன்லைனில் யார் பேசிட்டான், இன்க்ளூடிங் நம்ம வேணா லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்பில் நம்ம இப்போ தான் உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் சவுக் சங்கர் அவர்கள், இதே மாதிரி தான் மாரிதாஸ் அவர்கள், இதே மாதிரி தான் கிஷோர் அவர்கள், இது பலர் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா எதிர்கட்சியா, திமுகவுக்கு எதிராக, ஆமா, ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அதை தாண்டி வந்து நான் சொல்றேன், இந்த மாரிதாஸ் அவர்களோ கிஷோர் அவர்களோ இவங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இதே சவுக் சங்கர் அவர்கள் தான் இவங்களை எல்லாம் இன்னும் நல்லா விசாரிங்க சார், நல்லா ஜெயில போடுங்க சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார், அந்த மாதிரி சொன்னோரோ இதே சவுக் சங்கர். ஆனா கரெக்டா 1 நாட்களுக்கா 2 நாட்களுக்கு முன்னாடி கிஷோரோட இன்டர்வியூ நான் பாக்குறேன். கிஷோர் அவர்களோட இன்டர்வியூ நான் பார்க்கும்போது அதில் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. எனக்கு வந்து சவுக்க தெரியும், 2009-10 சவுக்க தெரியும், ஆனால் ஃபோன் கான்டாக்ட்ஸ் கிடையாது, ஆனால் வந்து சவுக் இது நல்லது கிடையாது, ஒரு தனிப்பட்ட அதிகாரியை தாக்குறது உன்னோட நல்லது கிடையாது, கூடிய சீக்கிரம் கைதாகிடுவீங்க. ஏன்னா அவர் ஒரு கிளியராக தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதிகாரிகள் பொலிட்டிக்கல் பவர்ல உள்ளவங்க சொல்றது தான் கேட்பாங்க, பிளஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க பர்சனல் வெஞ்சர்ஸ். அதுதான், ஏன்னா ஒரு அதிகாரின்னு இருக்கும்போது உண்மையிலே நீங்கள் சொல்கிறீங்களா பொம்மைன்னு, அந்த பொம்மைங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கிற பட்சத்தில், நான் இந்த திமுக அரசாங்கத்தை சொல்லலை, ஒரு அரசாங்கம் இருக்கிற பட்சத்தில் அந்த அரசாங்கம் தான் இவங்களை இயக்குவாங்க, இவங்க எடுக்கிற முடிவை தான் இவங்க செயல்படுத்துவாங்க. நீங்கள் என்ன தான் அதிகாரிகள் தான் ரோல் பண்ணுறாங்க, இல்லை அரசாங்கம் தான் ரோல் பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் மேபி வந்து யார் ஸ்டாலின் அவர்கள் ரோல் பண்ணாமல் இருக்கலாம், கீழே அமைச்சர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கான், அவன் எல்லாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த அதிகாரிகள் விளையாடுவாங்க, இந்த அதிகாரிகள் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இவங்க விளையாட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த அதிகாரிகளை நீங்கள் கார்னர் பண்ணும்போது ஏன்னா அதிகாரிகள் நாளைக்கு என்ன ஆகிரும்னா, பர்சனல் வெஞ்சன்ஸை இவன் தூக்கி இவங்களை உள்ள வைக்கும்போது இவன் பிடிச்சி சாத்த ஆரம்பிச்சிடும். இப்போ பக்காவாக ஒரு பிளானை போட்டாங்க. என்னன்னா, அதாவது நான் சொல்லி முடிச்சிடறேன், அதாவது இவங்களெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லும்போது நம்மளை விசாரிக்கும் போது இம்போசிஷன் எழுத வச்சுட்டாங்க, 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அதை வந்து எப்படி சொல்றது, சின்ன பிள்ளைத்தனமா இல்லை, உலகம் ஒரு வட்டன்னு சொல்லுவாங்க, சுத்தி கடைசி நம்மள்கிட்ட வந்து நிற்கும் போது அவங்களுக்கு வந்தா நம்மளுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படி வந்த ஒரு டைலாக். அதே தான் திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து சவுக் சங்கர் அவர்களையோ மாரிதாஸ் அவர்களையோ கிஷோரையோ இல்லை பேசுகிற யாரையோ, ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக பேசிட்டு இருக்காங்கல்ல திமுக எதிராக, பேசுகிற யாரையோ விசாரிக்க கூடாதுன்னா சொல்லலை, விசாரிக்கப்பட வேண்டிய நபர்களும் விசாரிக்கப்படணும். ஈவன் நம்மளும் அவனை விசாரிக்கணும்னா நம்மளும் லைக் வந்து ஆன்சரபிள் தான். ஸோ
ஸோ யாருமே இங்கே எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் கிடையாது. நம்ம போனாலும் இத்தனை மணி நேரம் உட்கார வைப்பாங்களோ, யார் போனாலும் இத்தனை மணி நேரம் உட்கார வைப்பாங்களோ, அது போலீஸ் அதிகாரிகள் அப்படி தான் பண்ணுவாங்க. காரணம் ஆளுங்கட்சியோட தூண்டுதலில் இவங்க பண்ணும்போது எப்படியெல்லாம் இவங்கள ஆஃப் பண்ணலாம் அந்த வேலைக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். போயும் ரோட்டில் போகிற ஓந்தான தூக்கி நம்ம பாக்கெட்டில் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இங்கே தான் போய் நிற்க வைக்கும். அது வந்து எனக்கு அந்த வயது கிடையாது, எனக்கு அந்த பக்குவமும் ஐ மீன் வந்து அவருக்கு ஏற்ற அந்த அட்வைஸ் அனுபவம் கிடையாது. ஆனால் என்னோட ஒரு பார்வை என்னன்னா, சவுக் சங்கர் அவர்கள் உண்மையிலே வேணும். எதுக்காகனா இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் பலர் வேணும் ஆளுங்கட்சிக்கு எதிராக. ஏன்னா பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டான். நான் யாரெல்லாம் பார்த்தேன், இப்போ நம்மளுக்கு எல்லாம் வயசு என்ன 24 வயசு ஆகுது எனக்கு. என்னோட 24 வயசுல நான் சேகுவேரான ஒரு பையனை பார்த்தேன். உண்மையில நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். இதை நான் ஃபேஸ்புக்கில் ட்ரோல் மீடியான்னு ஒரு பேஜில் பேசிட்டு இருந்தான். ட்ரோல் பண்ணி தாவேக்காவை தாண்டி வந்து நாம் தமிழரை திமுகவை எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அப்படியே திமுகவுக்கு சார்ந்து போய் கரூர் விஷயத்தில் தாவேக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அப்படியே இந்த பக்கம் மொத்தம் அடிக்கும்போது யார் தான்டா நம்மளுக்கு பேசுறதுக்கு இருக்கா, மக்களுக்காக யார் பேசுறதுக்கு இருக்கா அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி நபர்கள் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக தங்களை காப்பாற்றி மக்களுக்காக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது இவங்களெல்லாம் இருக்கணும். ஆமாம், அவரோட இன்ஃப்ளூயன்ஷியல் அவருக்கே தெரியல. அவர் வந்து இவ்வளோ வளர்ந்தப்புறம் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனப்புறம் விலைக்கு போறாருன்னு. விலைக்கு போகிறது நான் என்ன சொல்கிறேன், அவர் விலைக்கு போகிறாரு போகல அது அவரோட விஷயம். ஸோ பண்ணுற விஷயம் கரெக்டான விஷயம் தானே. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து விளம்பரம் இல்லாமல் இயங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி அவர் நியூஸ் பேப்பர் அந்த சவுக்கு மீடியா இயங்கினா அவருக்கு துட்டு வேணும். ஸோ அதுக்கு மோர் தேன் எனஃபாக அவருக்கு வந்து பணம் நல்லா வருது. அதை தாண்டி விளம்பரங்களும் நல்லா வருது. ஸோ அதை தாண்டி வெளியே இருந்தும் பெட்டிகள் வரல அது ரெண்டாவது. அதை தாண்டி அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அதுக்காக ஒரு இன்டிகிரிட்டி டிக்னிட்டியா இருக்குன்ற கிரெடிபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை காத்துக்கணும் இல்லை. ஏன்னா ஒரு டைமுக்கு முன்னாடி வரைக்கும் சவுக் சங்கர் அவர்கள் சொன்னாலே மிகப்பெரிய போல்டான பர்சன், இவர் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ சவுக் சங்கர் அவரோட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், கீழே இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு 10ல் ஒரு 5 கமெண்ட் ஆச்சும் நீங்க பாத்தீங்கன்னா இவன் ஒரு புரோக்கர், இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான், இதுக்கு முன்னாடி திமுக சார்ந்து பேசினான், பிஜேபிக்கு சார்ந்து பேசினான், காங்கிரஸுக்கு சார்ந்து பேசினான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு வைக்கும்போது, ஏன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் எம்பி எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ், பிஜேபி, திமுக அந்த மாதிரி சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பல்ட்டி அடிக்கிற மக்கள் அழகா புரிஞ்சுப்பாங்க. சோசியல் மீடியா காலம், அந்த காலம் மாதிரி பத்திரிகை காலம் கிடையாது. அது அவருக்கு புரியலையே என்ன தெரியல, காசுக்கு மயங்கி வாய் விட்டுறாருன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னா கிரெடிபிலிட்டியை ஒன்ஸ் இழந்துட்டோம்னா திருப்பி வந்து அதை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒன்ஸ் மக்கள் கிட்ட நம்பகத்தன்மை நம்ம இழந்துட்டோம். நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அவன் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. ஆமா. ஸோ இல்லாத பட்சத்தில் எப்படி நம்மளை வந்து மக்கள் பார்ப்பாங்க, எப்படி மக்கள் நம்மளை நம்புவாங்க? ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட இடத்துக்கு கேப்பபிளான பர்சனாக கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கேப்பபிளான, கண்டிப்பாக. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பர்சன் அந்த கட்சியில் இல்லைன்னா உண்மையிலே விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போயிருப்பார். விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தாருன்னு நல்ல ஒரு மைலேஜ் அவருக்கு கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், வித் போலீஸ் பாதுகாப்போட நல்ல ஒரு பெர்மிஷனோட இவங்க வாங்கி போயிருக்கிற பட்சத்தில் நல்ல மைலேஜ் தாவேகா வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த அளவுக்கு எதிர்கட்சியோட விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான முழு காரணமும் ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒரு நபர் தான். இல்லை நீங்கள் போகாதீங்க, இல்லை நீங்கள் போனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், இப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஸோ அப்படி ஒரு காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு சவுக் சங்கர் அவர்களுக்கு அவருக்கு இன்னும் பெட்டி கொடுத்தா, அவருக்கு இன்னும் அந்த வாய்ப்புகளை கொடுத்தா அவர் அந்த இடத்துல உட்கார்றதுக்கான நல்ல கேப்பபிளான பர்சன். காரணம் என்ன, அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதை கரெக்டான இடத்துல அவர் வாய்ப்புகளை உருவாக்கி, ஏன்னா அவர் ஸ்கிராட்ச்ல இருந்து அனுபவப்பட்டிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து டிசர்வ் பண்றதுக்கு தகுதியான நபர் தான். ஆனால் அவரோட கிரெடிபிலிட்டி இது மாதிரி இழக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, நம்மளுக்காக பேசுறதுக்கு, மக்களுக்காக பேசுறதுக்கு வேற ஆள் கிடையாது. திமுக பக்கா அஜெண்டா போட்டாங்க. இந்த 6 மாதம் தான் எலெக்ஷன் இருக்கு. இந்த 6 மாதத்துல எவெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டா நம்மளுக்கு எதிராக பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் விமர்சனங்கள் இருக்காது, எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம ஸ்வீப் பண்ணிக்கலாம். அவங்களோட இலக்கு அந்த 200+ தொகுதிகளை வந்து அடைஞ்சிடலாங்கிற ஒரு பிம்பம் கனவு இருக்குல்ல, அதை வந்து மாயமாக நம்பிட்டு இருக்காங்க திமுக. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் உடையும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் முந்தினம் வந்து அஜித் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி கார் ரேஸ் பற்றியே பேசிட்டு ஹோலி லேண்டுன்னு ஒரு சேனலில்
கார் ரேஸ் பற்றியே பேசிட்டு திடீர்னா ஒரு தருணத்தில் வந்து இந்த கரூர் இஷ்யூவில் வந்து இது வந்து அவர் மட்டும் பொறுப்பு கிடையாது, எல்லாருமே அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. இது வந்து திமுக என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து விஜய்க்கு எதிராக அவர் பேசிட்டார் பாருங்க. லைக் வந்து கரூரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் என்ன பேசி வந்தார், ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு வந்து முழு காரணம். ஐ மீன் வந்து இன்டைரக்டா 2 வீடியோமே வந்துச்சு. அதுக்கு ஆதரவா பேசுற மாதிரியும் வந்துச்சு, எதிரா பேசுற மாதிரியும் வந்துச்சு. இல்ல அது இன்னைக்கு வந்துச்சு. ஓகே. அதாவது நான் என்னன்னா விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வீடியோ, அந்த 3 நிமிஷம் வீடியோ இருக்குல்ல, அதுல என்னன்னா ஸ்டாலின் சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்னை எங்கே வேணாலும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இவர் அதுக்கு ரிப்ளையா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அஜித்தோட வீடியோ யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, அஜித்தை விமர்சனம் பண்ணிட்டாரு, இவன் ஒரு தற்குறி, அந்த மாதிரி யார் விஜய் ரசிகர்களையும் விஜயையும் ஒரு தற்குறி அது மாதிரி இவங்க கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான டைமில் நேற்று நைட்டு வந்து நம்ம இவர் அஜித் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. சில கிருமிகள் வந்து சில இந்த மாதிரி வந்து நான் பேசினதை விஜய்க்கு எதிராக சித்தரிக்க பார்க்குறாங்க, நான் என்றைக்குமே அந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேன், நானும் விஜய் அவர்களும் நல்ல நண்பர்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எதுவுமே நீங்கள் வந்து நான் பேசினதை திரு விஜய் அவர்களுக்கு எதிராகவோ எதுவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, மக்களுக்காக. அதாவது எப்போவுமே அஜித் அவர்களோட ஸ்டாண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உனக்காக நிற்க மாட்டேன், நீ எனக்காகவும் நிற்க வேண்டாம், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ. ஸோ ஏன்னா உன் குடும்பத்தோட வயிற்று பசியை நீ தான் போக்க முடியும். ஆமாம், அந்த ப்ராக்டிக்கலாக. ஸோ நான் என் குடும்பத்தோட வயிற்று பசியை நான் தான் போக்க முடியும். ஸோ அதனால நீ எனக்கும் ஜால்ரா போடாத, எனக்கும் பால் ஊத்தாத, எனக்கும் கட் அவுட் வைக்காத. பட் கம்பேரிங் டு விஜய் வந்து அஜித் அவர்கள் இலூஷன்ல வைக்கலையே, அவங்க ஃபேன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலையே. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல. எல்லா ரசிகர்களையும் ஒரு டைம்ல அரசியல் மயமாக்கி மக்களுக்காக ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் உள்ள வராங்க, அரசியலுக்குள்ள வராங்க. அதுக்காக அஜித் அவர்கள் வரலையே, அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஃபேன்ஸை யூஸ் பண்ணாங்க. அவர் இருந்தாலும் திராவிட கட்சிகள படிப்படியாக தானே வந்தார், படிப்படியாக வந்தார், நேராக உட்கார வந்தாரா. அப்போ உதயநிதி என்ன வந்து படிப்படியாக வந்தாரா இல்லை வானத்திலிருந்து குதிச்சு? அது வந்து அரசியல் குடும்பமாட்டே இருக்கு, அது ஸ்ட்ரைட்டாவே எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக அரசியல் குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்பநிதி நாளைக்கு துணை முதலமைச்சராக வர்றதுக்காக நீங்க அவங்க கட்சியில ஆண்டாண்டு காலமா இருக்கிற அமைச்சர்கள் முதல் பெரிய பெரிய தொண்டர்கள் வரைக்கும் வாய்மூடிட்டு தானே இருக்காங்க. திருப்பி நீங்க அதே ஆன்சரை அந்த ஆன்சரை நீங்க கொடுத்துட்டீங்க. அதாவது தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாயை மூட்டிட்டு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்பநிதி அவர்கள் நாளைக்கு வந்தாலும், அதனால கொஸ்டினும் உங்ககிட்டே இருக்கு, ஆன்சரும் உங்ககிட்டே இருக்கு. அதுக்காக வந்து ரசிகர்களை இவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அஜித் அவர்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிற. விஜய் அவர்கள் டைரக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவர் எதுக்கு வந்தாரு, இந்த மாதிரி ஒரு மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால நான் மக்களுக்காக வரேங்கிறதுனால அவர் வராரு. ஸோ அவருக்கு தெரியுது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, ஸோ அதனால வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அது ஒரு புது ஒரு அரசியல் கட்சி அவனுக்கு ஒன்றுமே தெரில, அனுபவம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் தற்குறிகளாகவும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் தற்குறி இருக்காங்க, தற்குறியாகவும் இருப்பாங்க, விவரம் உள்ளவனும் இருப்பான். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நீங்களே நம்மளும் நோட் பண்ணியிருப்போம், வெளில போகும்போது பலர்கிட்ட பேசும்போது, இந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சிலர்கிட்ட கேட்கும்போது, தற்குறியாக இருக்கணும்னு சொல்கிறான், தற்குறி இல்லாத கொஞ்சம் எலைட்டான ஆடியன்ஸும் சொல்கிறான். என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்கலான் இருக்கோம். காரணம் என்னென்னா, யாருக்கு ஓட்டு போட்டாலும் மறுபடியும் ஊழல் தான் நடக்குது, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இதுதான் சீமான் அவர்களுக்கும் போன எலெக்ஷன் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இவர் யூஸ் பண்ணலங்கிறதுக்காக திருப்பி நான் திமுக ஓட்டு போட முடியுமா? நீங்கள் திமுக ஓட்டு போடுவீங்களா? நான் ஜஸ்ட் கம்பேரிங் வித் அஜித் அண்ட் விஜய். விஜயோ அஜித்தோ கம்பேர் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே அது எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. மன்னராட்சின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குடும்பம் ஒன்று ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஒன்று ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்துச்சு, திருப்பி அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அமைப்பாக வந்தாங்க. கடைசி யாருக்கு ஓட்டு போட்டாலும் இதே நிலமை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இருந்துட்டு இருக்கிற பட்சத்தில் விஜய்னு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வர பட்சத்தில் எனக்கே தெரிஞ்சிருச்சு, ஸோ இவர் தனிச்சு நின்னாருன்னா கஷ்டம்தான். ஸோ வந்து ஏன்னா இந்த ஒரு கரூர் இஷ்யூலே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது தன்னால் தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்காத பட்சத்தில் நாளைக்கு இவரால் எப்படி ஒரு சிஎம் ஆகி ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிற ஒரு டவுட்டு எனக்கே வந்துச்சு. ஸோ அதனால் நான் நினச்சிக்கிட்டதுன்னா, கூட்டாட்சி வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆட்சி அமையுங்கிறத நான் விரும்பினேன், நம்மளும் விரும்பணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திரு விஜய் அவர்களை தொண்டர்களை யூஸ் பண்ணிட்டாங்க, அஜித் அவர்கள் யூஸ் பண்ணல, அவரை வந்து தொண்டர்கள் வந்து கற்பிச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் நல்ல வகையில் தொண்டர்கள் கற்பிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து அரசியல் ஆசை இல்லை, மக்கள் தாங்க உண்டு, தாங்க குடும்பம் உண்டு, ரேஸ் உண்டுங்கிறதுனால அவர் ஒரு ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்காரு, ட்ராக்ல காரை ஓட்டிட்டு என்னோட வாழ்க்கையும் அப்படி ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவர் ஒரு நல்ல மனிதர் தான், இவரும் நல்ல மனிதர் தான். காரணம் என்ன, இவருக்கு பக்குவம் இல்லை, அரசியல் பக்குவம் இல்லை, அவருக்கு 2 பக்குவமும் இருக்குது.
அதனால் அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஓடிட்டு இருக்காரு. ஸோ புதுசாக வர்ற ஒரு நபருக்காக இன்னொரு இவருக்கு பக்குவம் இல்லைங்கிறதுக்காக இவர் பக்குவம் அடைகிறதுக்காக டைம் கொடுக்கலாம். அதுக்காக நான் திருப்பி போய் இன்ப நிதிக்கு ஓட்டு போட முடியுமா? முடியாது இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் திருப்பி நம்ம இங்கே வந்து அம்புக்குறி அப்படி இந்த பக்கம் திருப்பி விடுறோம். ஸோ அதனால் வந்து சவுக் சங்கர் அவர்களுக்கு நம்ம சொல்ல விரும்பின ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து விஜய் அவர்களோட நிலைப்பாட்டை அஜித் அவர்களோட நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் வந்து மக்கள் மத்தியில் திசை திருப்ப நினைச்ச ஒரு விஷயத்தையும் சரி, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது சவுக் சங்கர் அவர்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரம் அமைஞ்சு நல்ல ஒரு நல்லாட்சி அமையும். அதை தாண்டி வந்து விஷக்கிருமிகள் நம்மளோட ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நம்ம கிடையாது, ஆளுங்கட்சிக்கு சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற சில விஷக்கிருமிகள், இந்த மாதிரி விஷக்கிருமிகளோட கண்டென்ட்ஸ்க்கு ஆளாகாமல் நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு தொண்டர்களாக, அரசியல் பேச்சாளர்களாக, அரசியல் தலைவர்களாக ஒவ்வொருத்தவங்களும் பேசி கூண்டில் அடையாமல் நல்ல ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறதுக்காக விரும்புகிறேன். காரணம் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், திரு சவுக் சங்கர் அவர்களை தான். நல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்காக, ஏன்னா பேசுறதுக்கு யாரும் இல்லை, மக்களுக்காக பேசுறது சிலர் தான் இருக்காங்க, எதிர்க்கட்சிகளாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்லாட்சி அமைகிறதுக்காக பேச்சு பொருளாக இருக்கிறதுக்கான ஒரு வாயை அமையணுங்கிறத விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.